இன்றைக்கி நம்ம அப்பாச்சி ஆர்டிஆர் 310ஓட ரைடு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ரைடு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு, கிளம்பலாம். உங்களுக்கு இனிஷியல் பிக்கப் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, நல்லா மேடுமே ஈஸியாக ஏறுது. உங்களுக்கு அந்த சவுண்டே கொஞ்சம் நல்லா அந்த ஒரு வைப்ரேஷன் ஃபீல் கொடுக்குது. வாங்க கிளம்பலாம். இப்போ வண்டியோட டாப் ஸ்பீடு பார்த்துடலாம். நல்லா தான் இருந்துச்சு, அந்த ஃபீலு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக மதுரை கருப்பையார் கிட்ட இருக்க விக்ரம் ஹாஸ்பிட்டலை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். உங்களுக்கு ஸ்பீட் அலர்ட் முதற்கொண்டு உங்களுக்கு நல்லாவே காட்டுது, வண்டியில் டிஸ்பிளேயில் காட்டுது. இங்கே உங்களுக்கு கியர் இண்டிகேட்டர் காமிக்கிது பாருங்கள். இப்போ 4th கியரில் இருக்கேன், அடுத்த கியர் ஷிஃப்ட் பண்ண சொல்லி காட்டுது. ரைடிங் பொசிஷன் பொறுத்தவரையில் வண்டியில் உங்களுக்கு அந்த ஒரு நல்ல கம்ஃபர்ட்னஸ் கிடைக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட் ரைடர் சீட் வந்து நல்லா உள்ளே அப்படியே சாஃப்டாக உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. இப்போ கரெக்டாக நம்ம வண்டியூர் லேக்கை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ ஸ்போர்ட் மோட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ ரைடிங் மோடை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம போவோம். இங்கே உங்களுக்கு கியர் இண்டிகேஷனும் காமிச்சிருது. இப்போ நியூட்ரல் பண்ணிட்டேன். இப்போ ஸ்போர்ட் மோடு செட் பண்ணிட்டேன். சேஞ்ச் மோடு எரர்னு காட்டுது. த்ராட்டில் செட் ஆயிடுச்சு. சூப்பர் மோட்டாக செட் பண்ணிட்டேன். மாற மாட்டேங்குதுங்க. நம்ம அதை பற்றி கேட்கணும். எப்படி சொல்கிறது, ஒரு இனிஷியல் பிக்கப்புக்கு வண்டி தாறுமாறாக இருக்குது. ஓட்டுறதுக்கு இருக்கட்டும், அந்த வண்டியோட ஃபுல் பவரை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம் ஓட்டுறப்ப. ஹாரன்மே உங்களுக்கு அந்த பழைய அப்பாச்சி ஹாரன் தனியாக யூனிக்காக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதே ஹாரனை கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு. அதான் அவங்களுக்கு இவ்வளோ பவரை வச்சுட்டு பைய ஓட்ட மனசு வராது. ஆனால் சேஃபாக போனால் தான் நல்லது.
அது வண்டி கொஞ்சம் நல்லா சிங்க் ஆகணும் வண்டி கூட. நம்ம வண்டி வேகமாக ஓட்டுறது முக்கியம் இல்லை, நான் அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம். நம்மளோட கண்ட்ரோல் நமக்கு தெரியும். ஒருத்தவங்களோட ரைடிங் கண்ட்ரோல் ஒரு மாதிரி டிஃபர் ஆகும். இப்போ நான் இத்தனை வருஷம் பைக் ஓட்டியிருக்கேன், நீங்கள் சில வருஷம் ஓட்டியிருப்பீங்க. நீங்கள் இவ்வளோ ஸ்பீடில் போய் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும். அது வந்து ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பான முறையில் கண்ட்ரோல் வந்து டிஃபர் ஆகும். அந்த கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரேக்கிங்கும் பிடிச்சிக்கிறது நல்லது. இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கனால உங்களுக்கு பிரேக்கிங் வந்து கொஞ்சம் ஸ்கிட் ஆகாமல் இருக்கும். ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு வந்து ரைட் சைடில், ஃப்ரண்ட் டிஸ்க்கு லெஃப்ட் சைடில், பேக் டிஸ்க்கு வந்து ரைட் சைடில் இருக்குது. ஆப்போசிட் டைரெக்ஷனில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் இருக்கனால பிரேக் நல்லாவே அப்ளை ஆகும். இப்போ நம்ம மேலே மட சிக்னல் வந்தாச்சு. ஒருட மோடு சேஞ்ச் பண்ணி பார்ப்போம், இன்கேஸ் சேஞ்ச் ஆகுதானே. செட் பண்ணியாச்சு, ஆனால் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. மோட் சேஞ்ச் ஏரர் தான் வருது. இப்போ டாப் ஸ்பீடு 134 km/h காட்டுது. நம்ம லாஸ்ட்டாக போன ஸ்பீடு. ரேஞ்ச் உங்களுக்கு 54 km இன்னும் போகுன்ற மாதிரி காட்டுது. சிக்னல் போட்டாச்சு, கிளம்பலாம். இந்த வண்டி உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இப்போ ஸ்பீட் அலர்ட் காட்டிக்கிட்டே இருக்குது. அதாவது நீங்கள் ஆக்சிலரேஷன் டக்குன்னு கொடுக்குறப்ப உங்களுக்கு அந்த ஸ்பீட் அலர்ட் காட்டுது. இப்போ நீங்கள் கிராஜுவலாக கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வண்டியும் ஸ்மூத்தாக இருக்குது, அந்த வைப்ரேஷன்ஸும் இல்லாமல் இருக்குது. எனக்கு இந்த வண்டியில் ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹாரன் தான். அதை திரும்பி அடிக்கணும் போலவே தோணுது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நல்ல சரவுண்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் த்ராட்டில் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கடுத்து த்ராட்டில் கொடுத்துட்டே இருக்கணும்னு தான் தோணும். அந்தளவுக்கு வண்டியில் உங்களுக்கு அந்தளவுக்கு பவர் இருக்குது. 35.08 bhp at 9700 rpm கொடுத்துருக்காங்க. உண்மையிலே நல்லா இருக்குங்க. பழைய அப்பாச்சியை கம்பேர் பண்ணுறப்ப இதோட பவர் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இண்டிகேட்டர் வந்து அந்த இண்டிகேட்டர் சென்சார் அடிஷ்னலாக கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். இப்போ நமக்கு வேணும்னா இப்போ ஒரு கிராசிங் நம்ம கிராஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்து ஹசார்ட் போட்டுக்கலாம். ஹசார்ட் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். ஆனால் இனிஷியல் சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிடையாது, கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் த்ராட்டில் கொடுத்தா தான் அந்த சவுண்டு ஃபீல் பண்ண முடியுது. உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே உங்களோட வித் ஃபியூச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு டெம்பரேச்சர், இது கோல்டு ஹாட்டு, எம்டி ஃபுல்லு, இது ஃபியூயல் லெவலு, க்ரூஸ் கண்ட்ரோல். நீங்கள் வேணும்னா க்ரூஸும் செட் பண்ணிக்கலாம். இன்ஜின் ஹீட்டு லைட்டாக இருக்குது. அதாவது நீங்கள் சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில் ஓட்டுறப்ப கண்டிப்பாக இன்ஜின் ஹீட் இருக்கும். நீங்கள் ஒரு ஹைவே ரைடு இல்லை அவுட்ரு ரைடு போகிறப்போ உங்களுக்கு அந்த ஹீட்டு ஃபீல் ஆகாது. பிக்கப்லாம் வேறு லெவலில் இருக்குது. பிரேக்கிங்கும் சூப்பராக இருக்குது.
அதான் நான் வேகமாக போனால் உங்களுக்கு கேட்காது நான் என்ன சொல்கிறேன்னு. ஆனால் வண்டி தாறுமாறாக இருக்குங்க. ஆளுல்லா இடத்துல வண்டியோட பவரை ஃபீல் பண்ணிக்கலாம். பட்டு டிராஃபிக் இருக்கப்போ கொஞ்சம் சேஃபாக போய்க்கிறது நமக்கும் நல்லது. நமக்கும் நல்லது, ரோட்டில் போகிற எல்லாத்துக்கும் நல்லது. நம்மளால் யாருக்கும் எதுவும் இடைஞ்சல் ஆயிடக்கூடாது, மற்றவங்கனால நமக்கும் ஆயிடக்கூடாது. ஏன்னா நம்ம கரெக்டாக போனாலுமே அடுத்தவங்க எப்படி வராங்கன்னு நம்ம கணிச்சு ஓட்டினா தான் நம்ம சேஃபாக போக முடியும். அதில் தான் இருக்குது எல்லாமே. ஹாரன் தாங்க அல்டிமேட்டாக இருக்குது. வண்டியோட அந்த அக்ரெசிவ் ஃபீலே நீங்கள் வந்து அந்த த்ராட்டில் கொடுத்து போகிறப்ப தான் உங்களோட வண்டியோட அந்த அக்ரெசிவ் ஃபீலே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நார்மலாக போகிறப்போ ஒரு லோ, எப்படி சொல்கிறது, இந்த வண்டிக்குள்ளே இவ்வளோ பவர் இருக்கான்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. நீங்கள் அந்த த்ராட்டில் கொடுக்குறப்ப உங்களுக்கே ஃபீல் ஆகும் கண்டிப்பாக. இப்போ நம்ம கணேஷ் தேட்டர் சிக்னலில் இருக்கோம். காமராஜர் சாலை, மதுரை. சிக்னல் போட்டாச்சு, போகலாம். நம்ம இப்போ காமராஜர் சாலை சிவகிருஷ்ணா டிவிஎஸ்க்கு வந்துட்டோம். இங்கே தான் நம்ம வண்டியை எடுத்துகிட்டு போனோம்.